Hi students, welcome to Udo Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 2ல இருக்க important 2 marks பார்க்க போறோம். Exercise 2.1ல இருக்க first sum வந்து ஒரு important 2 mark. So given question வந்து simplify I power 1947 plus I power 1950. So இது வந்து நம்ம நார்மலா வந்து நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ரியல் நம்பர்ஸா இருக்கும். இங்க வந்து நம்பர் கொடுக்காம இமேஜினரி பார்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த நம்பர் கொடுக்கல, ஆனால் நம்பர் இல்லாமல் அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இந்த சம்மோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ பவரோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஐ பவர் 0. ஸோ எனிதிங் பார் 0 வந்து நம்ம எப்படி எழுதுவோம், எப்போவுமே 1. இப்போ 2 பார் 0, 3 பார் 0, 4 பார் 0 அதோட வேல்யூலாம் வந்து என்னது நமக்கு 1. அதே மாதிரி ஐ பவர் 0ஓட வேல்யூ வந்து நமக்கு 1. அதே மாதிரி ஐ பவர் 1ஓட வேல்யூ வந்து ஐ. ஓகேவா, இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஐ பவர் 0ஓட வேல்யூ வந்து 1, ஐ பவர் 1ஓட வேல்யூ வந்து ஐ. ஸோ இந்த செட்டு அதே மாதிரி கீழே வரும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டேர்மில் வரும். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, ஐ பவர் 3ஓட வேல்யூ வந்து -i. ஸோ இங்கே +1 +i இருக்கா, அடுத்த டேர்முக்கு வந்து -1 -iன்னு எழுதணும். அதே மாதிரி திருப்பி இப்போ மைனஸ் போயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் வரும். ஸோ ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து 1, அதே மாதிரி ஐ பவர் 5ஓட வேல்யூ வந்து ஐ. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதோட வேல்யூஸ். ஸோ இதுதான் நீங்கள் ஜென்ரலாக கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். So I power 1947 plus I power 1915 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1947க்கு நம்ம பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு 1947 வந்து நம்ம இதுலேயே வந்து நம்மளை அதிகமாக 4ஓட வேல்யூ வந்து இந்த ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதிகமாக நம்ம டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுற வேல்யூ வந்து 4 தான். ஸோ இந்த ஐட்டம் வந்தாலே டிவைட் பண்ணும்போது நம்ம 4 தான் எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ பவர் 4 வந்து 1. ஸோ அதனால் இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4 is 16, ரிமைண்டர் 3, 4 8 is 32, 2 7, 4 and 4 6 வந்து இங்கே 24, ரிமைண்டர் வந்து நமக்கு 3ன்னு இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே எழுதும் போது என்ன பண்ணுவோம், கோஷன்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டரை வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ ஐ பவர் 1947 இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், 4 × 486 + 3 இப்படி எழுதிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி 1950 நம்ம பிரிக்கலாம். ஸோ 1950 நம்ம பிரித்தோன்னா 1950 நம்ம இப்போ 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4 4 is 16, ரிமைண்டர் வந்து 3, அப்புறம் 5, 4 8 is 32, ரிமைண்டர் வந்து 3, நெக்ஸ்ட் 0 and 4 7 is 28, ரிமைண்டர் வந்து நமக்கு 2. ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 4 × 487 + 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 4 × 487 + 2. ஸோ நம்ம எப்போவுமே எழுதும் போது இந்த ஃபார்முலா வந்து ஐ பவர் m + nன்னு இருந்துச்சுன்னா ஐ பவர் m × ஐ பவர் nன்னு எழுதணும். ஸோ பவர் வந்து ப்ளஸில் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணணும், பவர் வந்து மைனஸில் இருக்கும்போது டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு வந்து பவர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஐ பவர் 4 × 486 டாட் ஐ பவர் 3ன்னு இதாயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ பவர் 4 × 487 × ஐ பவர் 2ன்னு ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஐ வேல்யூ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ 1 பவர் 486 × ஐ பவர் 3ஓட வேல்யூ வந்து என்னது -i. ஸோ இன்ட்டு -i ப்ளஸ் ஐ பவர் 4ஓட வேல்யூ என்னது அகெயின் 1. ஸோ 1 × 487. ஸோ 1 × 487 × ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது நமக்கு -1. ஸோ -1.
ஓகேவா? ஸோ 1 power 486 ஓட வேல்யூ வந்து 1 தான். எனிதிங் பவர் 1 வந்து 1 இன்டூ ஐ இன்டூ மைனஸ் ஐ ப்ளஸ் 1 power 487 ஓட வேல்யூ வந்து 1 இன்டூ மைனஸ் 1. ஸோ இது வந்து மைனஸ் ஐ ஆயிரும், இது வந்து மைனஸ் 1 ஆயிரும். ஸோ இது நம்ம மைனஸை காமனாக எடுத்துட்டா 1 ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கலாம், இல்லைனா இதுலேயே வந்து ஆன்சர் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் சம் வந்து, ஸோ நம்மளோட தேர்ட் கொஸ்டின் வந்து சம்மேஷன் ஆஃப் n is equal to 1 to 12 I power n. ஸோ ஐ பவர் வந்து 1லேருந்து 12 வரை இருக்கிறத நம்மளை சமேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சமேஷன்னால என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 12. ஸோ which is equal to I power n is equal to first வந்து என்னது 1 plus I power 1லேருந்து 12 வரையும். ஸோ I power 2 plus I power 3 plus I power 4 etc. up to I power 12 வரையும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ நமக்கு வந்து I power 0லேருந்து I power 4ஓட வேல்யூ வந்து நல்லா தெரியும். ஸோ 12 வந்து நம்ம 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கணும். 4 3s are 12 இல்லை, ஸோ அதனால 12 வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கணும். 4 4 3 3 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கணும். ஸோ I power 1லேருந்து I power 2 I power 3 அண்ட் I power 4 வந்து ஒரு பார்ட்டிஷன். அண்ட் அதே மாதிரி I power 5 I power 6 I power 7 I power 8 I power 8 வரை ஒரு பார்ட்டிஷன். அண்ட் I power 9 I power 10 I power 11 I power 12. ஸோ இது வந்து இன்னொரு பார்ட்டிஷன். ஸோ இதை 12 வந்து நம்ம 4 4ஆக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ I power 1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது? I. ஸோ I power 1ஓட வேல்யூ வந்து I ப்ளஸ் I ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? -1. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -1 ப்ளஸ் I power 3ஓட வேல்யூ வந்து என்னது? -i. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். I power 4ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ +1. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இதை வந்து நம்ம I -i வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -1 +1 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிரும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த டேர்மும் வரும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? I power 5ஓட வேல்யூ வந்து என்னது? I. ஸோ I power 6ஓட வேல்யூ என்னது? இதே தான் வரும். ஸோ I -1 -i +1ன்னு வரும். அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். I -1 -i +1ன்னு வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 0 வரும். ஸோ 0 + 0 which is equal to 0. And this is the answer. And நம்மளோட fourth sum வந்து I power 4 into 14 plus 3 plus I power minus of 4 into 14 plus 3. அதாவது ஏதோ ஒரு நம்பரை நாங்கள் இப்போ எப்படி டிவைட் பண்ணி எழுதணுமோ அதை கொடுக்காம அவங்களே வந்து டிவைட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, ஸோ I power 4 into 14 plus 3 plus I power minus 4 into 14 plus 3. ஸோ இது வந்து மைனஸ், ஸோ அதனால இன்வர்ஸில் வரும். ஸோ I power 4 into 14 plus 3 plus இதை வந்து 1/ன்னு எழுதணும். 1/I power 4 into 14 plus 3. ஏன்னா பவர் வந்து மைனஸில் இருந்தால் நம்ம வந்து எப்படி எழுதணும்? டிவிஷனில் தான் எழுதணும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அகெயின் m + n ஃபார்மேட்டில் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ I power m + n ஓட வேல்யூ என்னது? I power m into I power n. ஸோ I power 4 into 14 into I power 3ன்னு எழுதிக்கலாம். இது ப்ளஸ் அதே மாதிரி தான் எழுதும். ஸோ 1/ன்னு எழுதணும். ஸோ I power 4 into 14 into I power 3ன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ I power 4ஓட வேல்யூ வந்து என்னது நமக்கு? 1. ஸோ 1 power 14 into I power 3ஓட வேல்யூ வந்து என்னது? -i ப்ளஸ் 1/I power 4ஓட வேல்யூ வந்து என்னது நமக்கு? 1. 1 power 14 into I power 3ஓட வேல்யூ வந்து என்னது? -i. ஓகேவா? ஸோ 1 power 14 வந்து நமக்கு 1 தான். 1 into -i வந்து -i ப்ளஸ் 1/1 power 14 வந்து 1. 1 into -i வந்து -i. ஸோ இதை நம்ம இப்போ கான்ஜுகேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த இங்கே இதெல்லாம் கான்ஜுகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் ஐன்னு பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஐன்னு பண்ணிக்கணும். அப்போ ஹோல் டேர்ம் டினாமினேட்டர் நமக்கு மைனஸ் ஐன்னு வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நமக்கு 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை மைனஸ் ஐன்னு வரும். which is equal to minus 1 plus 1 0. 0 by 1 ஓட value 0. This is the answer. Thank you.